ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஆவியானவருக்கு ஆனந்தம். கம்ஃபர்டர் மேட் கம்ஃபர்டபிள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் 4ஆம் அத்தியாயம் 17 முதல் 30. கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறவினத்தார் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பயன் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்றைய மனப்பாட வசனம் எபேசியர் 4:30 வாசித்த பகுதியிலே, மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கும் கடவுளின் தூயாவியானவருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். Grieve not the Holy Spirit of God, whereby you are sealed unto the day of redemption. நமக்கு துணையாகவும் உதவியாகவும் இருக்கும்படி கடவுள் அனுப்பி வைத்துள்ள தூயாவியானவரை மரியாதையுடனும் மகிழ்வுடனும் வைத்துக்கொள்ள வேண்டியது நமது பொறுப்பு. என்னென்ன காரியங்கள் அவருக்கு பிடிக்கும் என்று புதிய ஏற்பாட்டில் ஆங்காங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் 6 காரியங்களை இன்று கவனிப்போம். 1, அவர் பரிசுத்தத்தின் ஆவியானவர். He is the spirit of holiness. நமது உடல் அவரது ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயம் 16-17 வசனங்கள், 6ஆம் அத்தியாயம் 19-20 வசனங்கள் இந்த சத்தியத்தை மிகவும் தெளிவாக கூறுகின்றன. பாவத்திற்கு இடம் கொடாமல் நமது உடலின் உறுப்புகளை தூய்மையாய் காத்துக்கொள்ள அவரது உதவியை நாம் நாடும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் தங்கியிருக்க இடம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது அவர் விரும்புவது இயல்புதானே, நியாயம்தானே. அவர் உள்ளத்தில், உள்ளில், உள்ளந்திரியங்களில் உண்மை இருக்க விரும்புகிறார். 2வது, அவர் விசுவாசத்தின் ஆவியானவர். He is a spirit of faith. 2 கொரிந்தியர் 4:13, ரோமர் 15-13 வசனங்கள் இதை நமக்கு அறிவிக்கின்றன. விசுவாசம் இல்லாமல் நாம் கடவுளை பிரியப்படுத்தவே முடியாது. நாம் கடவுளின் வார்த்தைகளை உள்ளபடியே விசுவாசித்து அவரது வாக்குறுதிகளை எவ்வித சந்தேகமின்றி நம்பும்போது தூயாவியானவர் மகிழ்கிறார். 3வது, அவர் அன்பின் ஆவியானவர். He is a spirit of love. எபேசியர் 4:2, 3, 26 முதல் 32 வசனங்கள் அதை சொல்லுகின்றன. மட்டுமல்ல, கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ என்று ஆரம்பித்து முதலாவது வருவதே அன்புதான். ரோமர் 5:5 தேவனுடைய அன்பு ஆவியானவரால் நமது உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இறை அன்பை நடைமுறையில் நமக்கு வெளிக்காட்டி எந்த இனத்தையும் பின்னணியும் சேர்ந்தவர்களை அன்பின் கயிறுகளால் கட்டி சேர்ப்பவர் பரிசுத்த ஆவியானவரே. மாய்மாலங்களையும் மாறுபாடுகளையும் அகற்றி
நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க முயலுவது தூய ஆவியானவரை பிரியப்படுத்தும். நான்காவது, அவர் வேண்டுதலின் ஆவியானவர். He is a spirit of intercession. வாசிக்கிறேன், ரோமர் 8ஆம் அத்தியாயம் 26ஆம் 27ஆம் வசனங்கள். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னது என்று அறிவார் என்று இருக்கிறது. இறைவேண்டலை முறைப்படி செய்ய நமக்கு தெரியாது. ஆகையால் நமது ஜெபங்களில் நமக்கு உதவவே ஆவியானவர் அனுப்பப்பட்டார். நாம் ஜெபிக்கும் போது தன்னலத்தை தள்ளி வைத்துவிட்டு இறை சித்தத்தையே நாட விளையும் போது தூயாவியானவர் அகமகிழ்கிறார். நமது இருதயங்களில் அவ்வப்போது அவர் வைக்கின்ற பாரங்களை நாம் கவனித்து ஜெபித்தால் அது அவருக்கு பேரானந்தம். ஐந்தாவது, அவர் உண்மையின் அல்லது சத்தியத்தின் ஆவியானவர். He is a spirit of truth. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அறிமுகம் செய்யும் பொழுது சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார் என்று தெளிவாய் சொன்னார். திருமறை ஒன்றுதான் பிரியமானவர்களே 100க்கு 100 உண்மையானது. இதுவே சத்தியம். திருமறையின் ஆக்கியோனே தூயாவியானவர் தான். வாசிக்கிறேன், 2 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 20ஆம் 21ஆம் வசனங்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனிதருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வேதத்திற்கு நமது வாழ்வில் தகுந்த இடத்தை கொடுக்காமலும் அதற்கு கீழ்ப்படியாமலும் இருக்கும்போது தூயாவியானவர் துக்கப்படுகிறார். ஆறாவதாக, அவர் ஞானத்தின் ஆவியானவர். He is a spirit of wisdom. ஏசாயா 11:2ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்து அதை உங்களுக்கு நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். நமக்கே எல்லாம் தெரியும் என்று நாம் எண்ணாமல் கடவுளது ஞானத்தையும் உண்மையான அறிவையும் நாடும்போது நாம் தூயாவியானவரை மகிழ்விக்கிறோம். அவர் பரிசுத்தத்தின் ஆவியானவர், அவர் விசுவாசத்தின் ஆவியானவர், அவர் அன்பின் ஆவியானவர், அவர் வேண்டுதலின் ஆவியானவர், அவர் சத்தியத்தின் ஆவியானவர், அவர் ஞானத்தின் ஆவியானவர். பாமாலையிலே ஒரு அழகான பாடல் உண்டு. நேச ஆவி என்னில் தங்கும், நானும் நேசன் ஆகவே, துர்ச்சுபாவம் போக பண்ணும், அன்பில் நான் வேரூன்றவே, அன்பின் சுவாலை எழுப்பும், மென்மேலும் வளர்த்திடும். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கும் கடவுளின் தூயாவியானவருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். Grieve not the Holy Spirit of God, whereby you are sealed unto the day of redemption. ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனை எங்களுக்கு முதல் தேற்றரவாளனாகவும் பரிசுத்த ஆவியானவரை அடுத்த 2வது தேற்றரவாளனாகவும் நீர் அனுப்பி தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை திக்கற்றவர்களாக விடக்கூடாது என்று எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படி நீர் அனுப்பி தந்த அந்த மென்மையான வான்புறாவாகிய ஆவியானவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆனால் எங்கள் இருதயத்தில் அவ்வளவு கண்ணியமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கும் அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தி அவித்து விடாதிருக்க இந்த நாளில் எங்களுக்கு கிடைத்த தியான எச்சரிப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அன்பின் ஆவியானவராகிய அவரை, சத்தியத்தின் ஆவியானவராகிய அவரை, ஞானத்தின் ஆவியாகிய அவரை, பரிசுத்தத்தின் ஆவியானவராகிய அவரை நாங்கள் எந்த விதத்திலும் சிந்தையாலோ சொல்லாலோ செயலாலோ துக்கப்படுத்தி விடாதபடி மிகவும் கவனமாய் கண்ணியமாய் நாங்கள் அவரை நடத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் இருதயத்திற்குள் இருந்து அகமகிழ்ந்தால் அது எங்களுக்குத்தானே நன்மை. ஆண்டவரே, எங்களுக்குள் வாசமாயிருக்கும்படி நீர் அனுப்பி வைத்த ஆவியானவரை துரத்தி ஒரு மூலையிலே அமைதியாக உட்கார வைக்கும்படி நாங்கள் அவரை அவித்து போட்டு விட்டால் லாபம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வெறும் நஷ்டமும் துக்கமும் தானே. ஆண்டவரே, அதை எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக ஆவியானவரை குறித்த காரியங்களிலே மிகவும் கவனமாய் எச்சரிப்பாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவித்தார்.
மறுபடியும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராகிய ஈவை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் வாழ்க வாழ்க என்று உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.